பாரம்பரிய சுவை மிக்க இந்த சொய்யா நிறத்து சுழியம் உருண்டை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். தேங்காய் கடலப்பருப்பு வேக வச்சுட்டு தேங்காய் நல்லா துருவி வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் அப்புறம் வெல்லம் எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு சேர்த்து ஒரு அடி அடித்து உருண்டையாக பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா அதிகமாக இழுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் உரியாமல் இருக்கிறதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் கலந்துட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு இந்த இதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம சொய்யா உருண்டைகளை அதில் பூரணத்தை பரட்டி இதை எடுத்து போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஒரு 6-7 இதாக அப்படியே ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துட்டேன். ஆனால் ரொம்ப ருசியாக இருந்தது. இது நம்ம காலகாலமாக நம்ம அம்மா பாட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்தது தான். இப்போ வர்ற எல்லா பலகாரத்தை விட இது ரொம்ப சுவைமிக்கதாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலுமே நமக்கு போதும்னே இருக்காது. அந்த அளவுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடித்த பலகாரத்தில் இதுவும் ஒன்று. இது ரொம்ப 1. அதனால் இதை செய்யணும்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் டைம் கிடைக்கிறப்ப சாமி கும்பிட்றப்ப அதுக்கெல்லாம் செஞ்சு வச்சு சாமிக்கு படைக்கிறதுக்கு எதுக்குனாலும் இந்த பலகாரத்தை நான் செஞ்சுருவேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தீபாவளி பலகாரங்கள் ஒவ்வொன்றா செய்ய போகிறேன். முதல்ல இது செஞ்சிட்டேன். இது சும்மா செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி செஞ்சோம். தீபாவளிக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வீட்டுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்காக செஞ்சது. இன்னும் தீபாவளி பலகாரம் செய்கிறப்ப போடுறேன் பாருங்கள் வீடியோ.